Hello students, welcome to ChemEasy. இந்த வீடியோல conformations of alkanes பார்க்கலாம். அதில் ஈத்தேனோட conformations, அதாவது conformational isomers பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ChemEasy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே டாபிக் நம்ம சேனலில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் கூட அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துக்குங்க. First conformations of alkanes என்னன்னு பார்த்துடலாம். Alkanesல கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட் இருக்கும். இந்த கார்பன் கார்பன் பாண்ட் இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸை சுற்றி சிக்மா மாலிகுலர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் சிம்மெட்ரிக்கலாக இருக்கும். இந்த ஆக்சிஸை பொறுத்து நாம் இதை ரொட்டேட் பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. இந்த காரணத்தினால நமக்கு கார்பன் கார்பன் பாண்ட் சிக்மா பாண்டோட ரொட்டேஷன் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ரொட்டேஷன் மூலமாக நமக்கு வெவ்வேறு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை இன்னொரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதை கன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கன்ஃபார்மர்ஸ் அல்லது ரொட்டாமர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆல்கேன்ஸில் இந்த மாதிரி கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ரொட்டேஷன் அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிடையாது. அதுக்கு கொஞ்சம் இடையூறு, அதாவது ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜி பேரியர் 1 to 20 kilojoules per mole. இது டியூ டு வீக் ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அட்ஜசன்ட் பாண்ட்ஸ். அதாவது கார்பன் ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜன் பிட்வீன் பாண்ட் இருக்கு இல்லையா, அது வீக் ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அது தடையாக இருக்கும். இந்த விதமான ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷனை டார்சனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன் பார்க்கலாம். ஈத்தேனில் 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது. அதில் அந்த 2 கார்பனும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். ஒரு கார்பனும் 3 ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஈத்தேனோட பால் அண்ட் ஸ்டிக் மாடல். இந்த பார்ட்டு ஒரு கார்பன் ஆட்டம், இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது இன்னொரு கார்பன். இந்த 2 கார்பனும் இந்த சிங்கிள் பாண்ட் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். இந்த கார்பனும் 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார்பனை, சப்போஸ் இந்த கார்பனை ரொட்டேட் பண்ணாமல் ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கிட்டு இந்த கார்பனை ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனை பொறுத்து இந்த பார்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது, அதாவது இது மொத்தமாக ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ரொட்டேட் ஆகாமல் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு நிறைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும். இதை தான் கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ் இல்லை கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன் பாசிபிள். ஆனால் இந்த இன்ஃபினைட் நம்பரில் 2 எக்ஸ்ட்ரீம் கேஸு. அதில் ஒன்றில் எப்படி இருக்குன்னா, ஹைட்ரஜன் ஆட்டம் 2 கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அது எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அதை எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இன்னொன்றில் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ டிஸ்டன்ஸில் அவ்வளோ விலகி இருக்கும். அதை ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அந்த இன்ஃபினைட் கன்ஃபர்மேஷனில் ஒன்று ஸ்டாகர்டு, இன்னொன்று எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். இந்த 2 கன்ஃபர்மேஷனை தவிர வேற எல்லா கன்ஃபர்மேஷன்ஸுமே இன்டர்மீடியட் கன்ஃபர்மேஷன். அந்த இன்டர்மீடியட் கன்ஃபர்மேஷனை ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த எல்லா கன்ஃபர்மேஷன் அது எதுவாக இருந்தாலும் சரி, எக்லிப்ஸ்டா ஸ்டாகர்டா ஸ்கியூ கன்ஃபர்மேஷனா எதுவாக இருந்தாலும் சரி, பாண்ட் ஆங்கிளும் பாண்ட் லென்த்தும் அதில் சேமாக தான் இருக்கும். எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டையுமே நாம் 2 ப்ரொஜெக்ஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஒன்று சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று நியூமன் ப்ரொஜெக்ஷன். நம்ம ரெண்டும் ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கலாம்.
இந்த சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஈத்தேன் மாலிகுலா அதோட மாலிகுலர் ஆக்சிஸ்லேயே, அதாவது அதோட அச்சிலேயே பார்க்கணும். அடுத்ததாக பேப்பரில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலான்னா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் பாண்டை வந்து கொஞ்சம் லாங்கர் ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிக்கணும். அந்த லைனோட அப்பர் எண்டு மேலே எண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக டில்ட்டாக இருக்கிற மாதிரி, ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். கீழே அந்த லைனோட லோயர் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஃப்ரண்ட் கார்பனும் அப்பர் பார்ட்டில் பேக் சைடு அதாவது ரியர் கார்பனும் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒரு கார்பனும் 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா ஈத்தேனில், அந்த 3 ஹைட்ரஜனுக்கும் 3 லைன் இங்கே காட்டியிருக்கும். இந்த ஒரு லைனுக்கு இடையிலையும் பாண்ட் ஆங்கிள், அதாவது ஒரு பாண்டுக்கு இடையிலையும் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி இருக்கும். இதில் பாருங்க, இது வந்து சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன். இதை எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன், ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி 2 கன்ஃபர்மேஷனில் காட்டலாம். அதாவது இந்த ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். எக்லிப்ஸ்டு அண்ட் ஸ்டாகர்டு ரெண்டுலேயுமே பாருங்க, இந்த லாங்கர் லைன் இருக்கு இல்லையா, இந்த லாங்கர் லைன் வந்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் ஒரு கார்பனும் இந்த பாயிண்ட் ஒரு கார்பனும், இது ஃப்ரண்ட் கார்பன், லோயர் எண்ட் ஆஃப் த லைனில் இது ஃப்ரண்ட் கார்பன், இது ரியர் அதாவது பேக் சைடு கார்பன். ஒரு கார்பனும் 3 லைனில் அட்டாச் ஆகிருக்கு, அதாவது 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. இந்த லைன் பாருங்க லைட்டாக டில்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து ரைட் ஆர் லெஃப்ட் சைடு டில்ட் பண்ணலாம், இங்கே வந்து ரைட் சைடு டில்ட் ஆகிருக்கிற மாதிரி இந்த ரெண்டுலையும் காட்டியிருக்கு. அதே மாதிரி பிட்வீன் 2 பாண்ட்ஸ், அதாவது இந்த 2 பாண்டுக்கு இடையிலையும் சரி இல்லை எந்த ஒரு 2 பாண்டுக்கு இடையிலையும் சரி, த பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. அடுத்ததான் நியூமன் ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த நியூமன் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஈத்தேன் மாலிகுலா நாம கார்பன் கார்பன் பாண்ட் ஹெட் ஆன் அந்த மாதிரி பார்க்கணும். அதாவது ஒரு கார்பன் ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு கார்பன் எக்ஸாக்டாக அதுக்கு பேக் சைடு இருக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த ஃப்ரண்ட் கார்பன் இருக்கு இல்லையா, அதாவது கார்பன் நம்ம ஐக்கு க்ளோஸாக இருக்கிற கார்பன், அந்த கார்பனை வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மூலமாக நாம் குறிக்கணும். அந்த பாயிண்டோட 3 லைன் அட்டாச் ஆகிருக்கும். அந்த லைன் எதை குறிக்கும்னா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த பாண்டுக்கு நடுவில் பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்கும். இன்னொரு கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த கார்பனுக்கு பின்னாடி இருக்கிற ரியர் கார்பன், நம்ம ஐலிருந்து விலகி இருக்கிற கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் வந்து ஒரு சர்க்கிளாக காட்டணும். அந்த சர்க்கிளோடையும் 3 லைன்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அது வந்து கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை குறிக்கும். இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் லைன் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன, அதாவது ஃப்ரண்ட் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த லைனை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் பாண்ட் ஆங்கிள் வந்து இங்கேயும் 120 டிகிரி தான் இருக்கும். பாருங்க, இது நியூமன் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன். இது ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன், இது எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிடில் பாயிண்ட், இதுதான் வந்து ஒரு கார்பன் ஃப்ரண்ட் கார்பன், அதாவது நமக்கு ஐக்கு க்ளோஸாக இருக்கிற கார்பன். இந்த 3 லாங்கர் லைனும் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு. இந்த 2 பாண்டுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. அதே மாதிரி எந்த பாண்டுக்கு நடுவுலையும் 120 டிகிரி தான். இந்த சர்க்கிள் வந்து எதை குறிக்கும்னா ரியர் கார்பன், அதாவது இந்த கார்பனுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடு இருக்கும் அந்த கார்பன், அது வந்து இந்த சர்க்கிள். இந்த சர்க்கிளில் பாருங்க 3 ஷார்ட்டர் லைன் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை குறிக்கும். இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் நடுவுலையும் 120 டிகிரி தான் பாண்ட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பாண்டுக்கு இந்த பாண்டு எல்லாத்துக்கும் 120 டிகிரி தான். ஆனால் இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட், இந்த பேக் சைடு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி பாண்ட் ஆங்கிள். இங்கே பாருங்க, இது எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். இதுலேயும் மீதி எல்லாமே அதே மாதிரி தான். அதாவது இது ஃப்ரண்ட் கார்பன், இந்த சர்க்கிள் வந்து ரியர் கார்பன், அது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இந்த பாண்ட் ஆங்கிள், இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் ஆங்கிள் வந்து ஜஸ்ட்டு 0 டிகிரி. அப்படின்னா என்னன்னா, இந்த பாண்டுக்கு, அதாவது கார்பன் ஹைட்ரஜன் பாண்டுக்கு எக்ஸாக்டாக இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு பேக் சைடில் இருக்கும். அதாவது 0 டிகிரி தான் பாண்ட் ஆங்கிள். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது,
இந்த ஸ்ட்ரக்சரை சப்போஸ் இந்த ஃப்ரண்ட் கார்பனை நம்ம ஸ்டேஷனரியாக வச்சுக்கிட்டு பேக் சைடு இருக்கிற கார்பனை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனில் ஃப்ரண்ட் இதை வந்து நாம் ஸ்டேஷனரியாக வச்சுக்கிட்டு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனை எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனாகவும் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனை ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதை வந்து ரொட்டேஷனல் ஐசோமர்ஸ் இல்லை ரோட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன்ஸோட ஸ்டெபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேனில் the electron clouds of carbon hydrogen bond, அதாவது கார்பன் ஹைட்ரஜன் பாண்டோட எலக்ட்ரான் கிளவுட் வந்து எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ விலகி இருக்கும். அதனால் மினிமம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் தான் இருக்கும், மினிமம் எனர்ஜி. அதனால் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து மேக்சிமம் ஸ்டேபிள். அதே மாதிரி எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் கிளவுடு ரிப்பல்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தால் அந்த மாலிக்யூல்ல வந்து ஹை எனர்ஜி வேணும், அதனால் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் கிளவுடுக்கு நடுவில் இருக்கிற ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுனால இதை வந்து டார்சனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த டார்சனல் ஸ்ட்ரெயினோட அளவு எதை பொறுத்து இருக்கும்னா ரொட்டேஷன் அபவுட் த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு ஆங்கிளை பொறுத்து இருக்கும். இந்த ஆங்கிளை நாம் டைஹெட்ரல் ஆங்கிள் இல்லை டார்சனல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஈத்தேனோட எல்லா கன்ஃபர்மேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டாகர்டு ஃபார்மில் தான் வந்து லீஸ்ட் டார்சனல் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதே மாதிரி எக்லிப்ஸ்டு ஃபார்மில் மேக்ஸிமம் டார்சனல் ஸ்ட்ரெயின் இருக்கும். மீதி எல்லா கன்ஃபர்மேஷன்ஸ்லையும் இன்டர்மீடியட் டார்சனல் ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். ஸோ ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் தான் மோர் ஸ்டேபிள் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனை விட. இந்த காரணத்தினால மாலிக்யூல் வந்து மேக்ஸிமம் ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் ஃபார்மில் தான் இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் தான் ப்ரிஃபர்டு கன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த கார்பன் கார்பன் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஈத்தேனில் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரொட்டேஷன் கிடையாது. அப்போ ஃப்ரீ ரொட்டேஷன் இல்லாமல் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன், அது ரெண்டுக்கு இடையில இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 12.5 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் தான். இது வந்து ரொம்ப ஸ்மால், வெரி ஸ்மால் எனர்ஜி தான். இதை வந்து ஆர்டினரி டெம்பரேச்சர்லேயே இந்த எனர்ஜி வந்து அந்த மாலிகுலால் அட்டைன் பண்ண முடியும். அந்த காரணத்தினால ஆல்மோஸ்ட் இந்த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் ஈத்தேனில் நம்ம ஃப்ரீன்னே சொல்லலாம். ஆனால் இந்த கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டாகர்டோ இல்லை எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனோ எதுவாக இருந்தாலும் இந்த கன்ஃபர்மேஷனை வந்து நாம் செப்பரேட் பண்ண முடியாது, அதாவது செப்பரேட் பண்ணவோ ஐசோலேட் பண்ணவோ முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்படியே கெம்இசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.